வணக்கம் சினி ஃபைல்ஸ். நான் உங்கள் பார்ன் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ மெட்ராஸ் மேட்னி. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்தியாவில் 34% பாப்புலேஷன், 43 கோடி பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட எல்லா அப்பா அம்மாக்கும் ஒரே ஒரு ஆம்பிஷன், எப்படியாச்சும் அவங்க பசங்களை படிக்க வச்சு அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து அவங்கள மாற்றணுன்றது தான். அந்த பசங்களுக்கு இருக்கிற ஒரே ஆம்பிஷனும் எப்படியாச்சும் படிச்சு ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு அவங்க அப்பா அம்மாவை மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து மாற்றணுன்றது மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கதை தான் மெட்ராஸ் மேட்னி. டைரக்டட் பை கார்த்திகேயன் மணி. ஸ்டாரிங் சத்யராஜ், காளி வெங்கட், ஷெல்லி நபு, ரோஷினி ஹரிப்ரியன். கெஸ்ட் ரோல்ல ஜார்ஜ் மரியம், கீதா கைலாசம், விஜய் டிவி ராமர், அர்ச்சனா இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, சத்யராஜ் ஒரு சைஃபை ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எழுதுற ஒரு ரைட்டரா இருக்காரு. அவர்கிட்ட ஒருத்தவங்க சேலஞ்ச் பண்றாங்க, நீங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸே எழுதுறீங்களே, ஒரு நார்மல் பர்சனை பத்தி ஸ்டோரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மைண்ட்ல என்ன இருக்கும்னா, நார்மலான பர்சனோட கதையில என்ன சேலஞ்ச் இருக்க போகுது, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அவனோட லைஃப்ல, அதை வச்சு நான் என்ன எழுத போறது அப்படின்னு இருக்கும். நீங்க ஒரு வாட்டி எழுதி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு சேலஞ்ச் எடுத்து ஒரு நார்மல் பர்சனோட கதையை எழுத ட்ரை பண்ணுவாரு. அதுக்காக அவர் பண்ற ரிசர்ச், அவர் பார்க்குற ஆளுங்கள வர ஒரு ஆளு தான் காளி வெங்கட். அந்த காளி வெங்கட் ஒரு ஆட்டோ டிரைவர். அவரோட வைஃப், அவரோட பையன், அவருடைய பொண்ணு, இவங்க 4 பேருக்குள்ள நடக்கிற கதை தான் இந்த மிடில் கிளாஸ் மேட்னி. இவங்க 4 பேரோட ரிலேஷன்ஷிப், அப்பா பொண்ணோட ரிலேஷன்ஷிப், அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, ஈகோ, அப்பா பையனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, ஈகோ, அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற அப்பா அவங்க பசங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவர் எப்படி அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண ட்ரை பண்றாரு, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எப்படி சேஞ்ச் ஆகுது, இதை எல்லாமே சத்யராஜோட பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலில எல்லாம் என்ன சேலஞ்ச் இருக்க போகுது, மிடில் கிளாஸ் டைப்ல எல்லாம் கதையை எழுதுனா என்ன வரப்போகுது அப்படின்னு நினைக்கிற சத்யராஜ், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற சேலஞ்சஸ், கஷ்டத்தை தவிர வேற எதுலையுமே பெரிய கஷ்டம் இருக்காதுன்னு அவர் ரியலைஸ் ஆகிறது தான் இந்த படத்தோட கதை. இது நிறைய பேருக்கு பார்த்தா உடனே செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா இது சினிமாவா பண்ணாம ஒவ்வொரு மிடில் கிளாஸ் வீட்லயும் என்ன நடக்கும் அப்படின்றத அப்படியே மிரரா காட்டியிருக்காங்க. ஆனா சத்யராஜோட நரேஷன் படம் ஃபுல்லா நடுவில் வந்துட்டு போறதுனால நமக்கு அந்த கதையிலிருந்து கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கு. அவரோட நரேஷன் ஓப்பன் அண்ட் எண்டிங்ல மட்டும் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா அந்த கதையில இன்வால்வ் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம அவங்களோட லைஃபை தான் டைரக்டா பாக்குறோன்றத லைட்டா மறந்து இவர் சொல்ற கதை தான் கேட்கிறோம் அப்படின்ற ஃபீல் நமக்கு மேபி வரலாம். இந்த படத்தோட மேக்கிங் சூப்பரா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபில இருந்து, லைட்ஸ்ல இருந்து, நிறைய ஷார்ட்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமோட மேக்கிங் மாதிரி இருந்துச்சு படம் ஃபுல்லா. காளி வெங்கட்டோட ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஏன்னா கொஞ்சம் மாறினா கூட நம்ம நிறைய படத்தில் பார்த்து அந்த ஒரு கேரக்டராக இருக்கிற கேரக்டர் தான் இது. ஆனால் அந்த கேரக்டரை நம்ம எப்போவுமே பார்க்குற நம்ம சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அப்பா, அந்த மாதிரி நம்ம பார்த்த ஆளுங்களாக இருக்கிற கேரக்டராக சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் நடிச்சுக்கிறத பார்த்தாலே நமக்கு ஏதாவது ஒரு டைம் நம்ம வீட்டில் நடந்ததோ ஏதோ ஒரு விஷயமோ, இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கோமே, நம்ம வீட்டில் இருந்திருக்காரு அப்படின்னு தோண வச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் கூட இருக்கிற சீன்ஸும், அவங்க பையன் கூட இருக்கிற சீன்ஸும், அவங்க பொண்ணுகிட்ட கிளைமேக்ஸில் பேசுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படத்தில். ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆள், நார்மலாக இவ்வளோ தான் ஒரு ஆட்டோ ஓட்டி ஒரு சம்பாதிக்கிற ஆள் எப்படி இருப்பான், அவன் வெளியே ஒரு மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவன் எப்படி பணிஞ்சு தான் பேசுவான், வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் இருப்பான் அப்படின்றத அப்படியே ஒரு மிரரா ஒரு பண்ண மாதிரி இருந்துச்சு. காளி வெங்கட்டோட ஒய்ஃபா வர ஷெல்லி, பையனா வர விஸ்வா, பொண்ணா வர ரோஷினி, இவங்கெல்லாம் படத்தில் கொஞ்ச நேரம் தான் டிராவல் பண்ணாலும் அவங்களோட இம்பாக்ட், ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷனாக ரோஷினியை பார்க்குறப்போ படத்தில் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர், ஒரு தெருவில் இருக்கிற பொண்ணா அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதோ சரி, அவங்க அலையன்ஸ்க்காக ஒரு ஃபேமிலியை போய் பார்த்து மீட் பண்ணுவாங்க, அந்த ஃபேமிலி அவங்களை இன்சல்ட் பண்ணுறப்போ அவங்க இன்சல்ட் ஆகி வர ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் அர்ச்சனா கிட்ட ஆஃபீஸில் பேசுகிற ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை லாஸ்ட்டாக மீட் பண்ணி பேசுறது, இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்தில் வந்துட்டு கெஸ்ட் ரோலாக ஜார்ஜ் மரியம் வருவார். அந்த ஜார்ஜ் மரியம் வர கேரக்டரு, அவர் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டி அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு நார்மலாக பண்ணாமல் ஒரு புக் ரீடிங் அப்படின்னா நம்மளே ஒரு புக்கை படித்தா எப்படி இருக்குமோ, இல்லை ஒரு புக்கில் எப்படி ரைட் அப் பண்ணுவாங்களோ அந்த பேட்டர்னில் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே இருந்துச்சு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேக்கு கரெக்டான சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு ஜிகே. எடிட்டிங் சதீஷ்குமார், மியூசிக் கேசி பாலசரங்கன். படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு தேவையானது சூப்பரா இருந்துச்சு. நமக்கு படம் பார்க்கும்போது அந்த ஃபீலுக்கு இம்பாக்டா இருந்துச்சு. படத்துல 2 பாட்டு வரும். ஒரு பாட்டு வடிவேலு பாடியிருக்காரு, இன்னொரு பாட்டு விஜய் எஸ் தாஸ் பாடியிருக்காரு. 2 பாட்டும் படத்துல பார்க்கறதுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஞாபகத்துல இல்ல. காளி வெங்கட்டோட வீடு, படத்துல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் சீன் வரும். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் சென்னையை காட்டுற லொகேஷனு, ஸ்கூல்ஸ், இது எல்லாமே படத்துல பார்க்கறதுக்கு நமக்கு அப்படியே நம்ம ரியல் லைஃப்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி அதை பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட டைரக்டர் கார்த்திகேயன் மணிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளேல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு நார்மல் லைஃபை கதையாக காட்டுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஹேட்ஸ் ஆஃப். மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்கலாம். ஸோ படம் எப்படி இருக்கு? இந்த படத்தை தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். நல்ல படம். இந்த வீக்கோட தேட்டரிக்கல் ரிலீஸில் பெஸ்ட் ஃபிலிம். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது. ஸோ படம் பார்க்காதவங்க தேட்டரில் படம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. இல்லை ஸ்பாய்லர்ஸ் இருந்தால் எனக்கு ஓகேன்றவங்க இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பேசி
பேசியிருந்தாங்க. அதில் எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பையனை காட்டுவாங்க, சின்ன பையனை. அந்த பையன் வந்துட்டு யாரா சின்ன பசங்க பிரச்சனை பண்ணால் அடிச்சு மூஞ்ச வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடிப்பான். தேட்டரே சிரிச்சிட்டு இருந்தாங்க, அப்படி பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா அப்படியே அதுக்கு அடுத்த சீனே அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு காட்டுவாங்க. ஏன்னா அவன் டெய்லி அவனை போட்டு அவங்க அப்பா வீட்டில் குடிச்சு அடிப்பார். ஸோ அதனால தான் அப்படி மாறி இருப்பான். அந்த பையன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கொலை பண்ணி ஜெயிலில் வாழறவன், அப்படியே அவன் லைஃபே மாறி இருக்கும். அந்த பையன் வந்துட்டு காளிவங்களோட பையன்கிட்ட சொல்லுவான், என் அப்பனால பாரு நான் எப்படியா இருக்கேன் அப்படின்றது. ஸோ பேரண்டிங் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பசங்க சேஞ்ச் ஆகுன்றத டைரக்டர் சொன்னது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் அவரோட பொண்ணு சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கிறப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடப்போ அந்த ஒரு பையன் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து கருப்பி அப்படின்னு சொல்லிடுவான். நீ கருப்புலாம் இல்லைம்மா, தேன் கலரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சமாளிப்பாரு. அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ ஆரம்பிச்சது அந்த பொண்ணு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும் போதும் அலைன்ஸ் பார்க்க போறப்போ ஒரு பெங்களூர்ல நல்ல எஜுகேட்டடான ஃபேமிலியில் இருக்கிற ஆளுங்க வந்து இந்த பொண்ணை பார்க்கும்போது கூட நீ போட்டோவில் பார்த்த மாதிரி கலர் இல்லையாம்மா, கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்க, நான் கூட நீ என் பையன் கலருக்கு இருப்பேன்னு நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறதும், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஆளுங்க, உங்கள் அப்பா எந்த ஊர்லேருந்து வந்தார், நாங்களும் உங்கள் அம்மாவும் கீழ் ஜாதி தான், ஆனால் உங்கள் அப்பா அதோட கீழ் ஜாதியாக இருக்காரு அப்படின்னு பேசி இன்சல்ட் பண்ணுற சீனில் ரேசிசம், கேஸ்டிசம் எல்லாமே சிட்டியிலேருந்து கிராமத்து வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு டேரக்டர் சொல்ல வந்தது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் சின்ன வயசு ஸ்கூல் போர்ஷன் வரும், அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்கூல் போர்ஷன் வரும். அந்த ஸ்கூல் போர்ஷனில் போய் அந்த பொண்ணு போய் கேன்டீனில் போயிட்டு ஒரு பிஸ்கெட் ஒன்று வாங்க போவோம். அந்த கேன்டீனில் இருக்கிற ஒரு அக்கா வந்துட்டு சிடுன்னு நிற்பாங்க, ஹே என்ன வேணும் உனக்கு, இந்தா வாங்கிக்கப்போ, என்ன வேணுமா, அது வேணுமா, இது இருக்கா இல்லையா அப்படின்னே பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதை பார்க்குறப்போ அப்படியே எங்கள் ஸ்கூலோட கேன்டீன் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிற கேன்டீனில் இருக்கிறவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அந்த சீனோட மேக்கிங்கும் அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலலாம் வீட்டுக்கு ஒருத்தன் யாராச்சும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோ அம்மாவோட ஃப்ரெண்டோ கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் இருப்பான். இந்த ஊருக்கா போடுறவன், புடவை விற்கிறவன், எல்ஐசி ஏஜென்ட்டு, இந்த மாதிரி எவனா ஒருத்தன் சம்மந்தமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு, தம்பி என்ன பண்ணுறாரு, +2 படிக்கிறாரா, எவ்வளோ மார்க்கு, அடுத்து என்ன பண்ண போகிறாரு, ஐடி சேர போகிறாரா, ஐடிலாம் டவுன் ஆகிடுச்சுப்பா, ஐடிலலாம் சேர்த்து விடாதீங்க, பிகாம் படிக்க வைங்க, இல்லை பிகாம்லாம் வேணாப்பா இதில் சேர்த்து விடுங்க, இல்லை ஆக்டிங் ட்ரை பண்ணுறாரா, இல்லை மியூசிக்கா, அதெல்லாம் லைஃபே இல்லைப்பா, விட்டுருப்பா, லைஃபே போயிடும்பா, படிப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் சொதப்பி விட்டு போவானுங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரோட ரைட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு படத்தில். அந்த அம்மாவோட கேரக்டரைசேஷனும் சூப்பராக இருந்துச்சு. அம்மாவுக்கு படத்தில் நிறைய டைலாக்ஸ் இருக்காது, ஆனால் அந்த அம்மாவோட லைஃப் ஸ்டைலாக ஒன்று காட்டுவாங்க. டெய்லி எந்த காலையில் தோசை சுடுவாங்க, மதியானம் சமைப்பாங்க, ஒரு சீரியல் பார்ப்பாங்க, நியூஸ் பார்ப்பாங்க, திருப்பி நைட்டு சமைப்பாங்க, துணி துவைப்பாங்க, காய போடுவாங்க. இதுதான் அவங்க லைஃபேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் லேப்ஸாக காட்டுறது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எல்லா அம்மாக்கும் அவங்களோட பசங்களுக்கும் இப்படி தான் நம்ம அம்மா இருக்காங்க, இப்படி தான் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். படத்தோட கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசும், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணுறீங்க, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கும் யாரையும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ, பிடிக்கலையா, அவன் கெட்டவனாக இருக்கானா, குடிக்காரனாக இருக்கானா, இல்லை உன்னை போட்டு தானே அடிக்கிறானா, கரெக்டாக இல்லையா, பிரச்சனையே இல்லை, அவனை விட்டுட்டு வெளியே வா, நீ படிக்காத நான் சொல்கிறேன், அவனை விட்டுட்டு நீ வெளியே வா, நீ படிச்சிருக்க, உன்னாலும் உன் காலில் நிற்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய வீட்டில் நிறைய படத்தில் என்னதான் பண்ணாலும் கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன் இருந்துருமா அப்படின்னு இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை மாற்றி பேசினதும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அப்பா சொல்லுவார், இப்படியே நீ கல்யாணம் வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றப்போ அவங்க அப்பாவை அவங்க அம்மா கேட்பாங்க, உனக்கு உன் பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா இல்லை அவள் பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு அவங்க அம்மா பேசுகிறதும் அவங்க அம்மாவோட கேரக்டர் ரைட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டராக கெஸ்ட் ரோலாக நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ணியிருந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. விஜய் டிவி ராமர் வர சீன்ஸு, அவரும் நம்ம பார்க்குற ஆளு தான், ஏரியாவில் ஒரு பெரிய ஆளுன்னு ஒருத்தர் இருப்பான், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது, அவன் ஒரு எடுபடியாக தான் இருப்பான், ஆனால் பெரிய ஆளுன்னு இருந்து அவனை நம்பி சில பேர் போய் சில வேலைலாம் செய்ய வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டர் கீதா கைலாசம் பொலிட்டிஷியனாக ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ணியிருக்கிறதும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மரியம் ஒரு கேரக்டரில் வருவார், ஒரு டிரைவிங் கிளாஸில் டிரைவிங் சொல்லி கொடுக்குற கேரக்டராக வருவார், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு சீனில் மட்டும் எனக்கு ஒரு விஷயம் தப்பாக பட்டுச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிற சீன், இந்த மாதிரி என்ன ஒருத்த கருப்பின்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவார், நீ கருப்புலாம் இல்லடா செல்லம், நீ தேன் கலரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யார் அந்த பையன் கருப்பின்னு சொன்னா அவனை எனக்கு காட்டு, அவன் மேலே ஆட்டோ விட்டு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த சின்ன பொண்ணும் வந்துட்டு அப்பா அவன் அந்த ரோடு வழியாக தான்ப்பா வருவான், அங்கே போய் ஆட்டோ விட்டு ஏற்றிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும். ஆனால் இந்த படத்தில் அப்பா பொண்ணு ஜாலியாக பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கான்வர்சேஷன் சில டைமில் சின்ன பசங்களுக்கு வயலன்ஸை சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தில் இவங்க 4 பேர் இல்லாமல் ஒரு பாட்டியோட கேரக்டர் வரும். அந்த பாட்டியோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெய்லி அந்த பொண்ணை வந்துட்டு
படத்துல அந்த பாட்டி தான் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து வீட்டுல விடும். கூட்டு வரப்போ டெய்லி ஒரு பிஸ்கெட் வாங்கி வரும்னு சொல்லிட்டு ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி காட்டுவாங்க அந்த பாட்டி. இது அப்புறம் அந்த பாட்டி அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கு கதை சொல்றதா சில விஷயம்லாம் காட்டுவாங்க. அதை பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்குமே அவங்களோட பாட்டி ஞாபகம் வரும். அந்த பாட்டிக்கும் அந்த பொண்ணுக்கும் இருந்த சீன்ஸோட ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ரிவ்யூ மட்டும் இல்லாம நான் 1000 வேர்ல்ட் பெஸ்ட் மூவிஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நல்ல படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.